திருவோணமலையிலே நேற்று மதியம் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒன்றை கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று எனக்கு முன்பாக பேசிய தயாசிரி ஜெயசேகர் அவர்களிடமும் ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன். நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவு செய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கை நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னார். பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது. அது எவராக இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி, சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது. நேற்றைய தினம் திருவோணமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விஹாரை புதிதாக உருவெடுத்தது. நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனையுடன் இருந்தவர். நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு வேலை. இது கோட்டாபய அரசாங்கத்தின் காலத்தில் நடந்தது, மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது. இந்த அரசாங்கத்தின் காலத்திலே ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள். அந்த இடத்திலே கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனிலே சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள். அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானது, அதை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் இருந்த நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். ஆனால் இரவு 8 மணி ஆகிய பொழுது, இரவு 8 மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடுதான் நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன். இது ஒரு இனவாதமான செயல்பாடு, எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம். இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரவு 10 மணி 11 மணி அளவிலே நாங்கள் பார்த்து அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விஹாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள். ஆனால் இன்று காலையிலே நான் அதை உண்மையிலே அமைச்சருடைய செயல்பாடை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன். ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு, இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம், சிலை வைத்ததுக்கு பிழை இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை, அதை அகற்றினதுதான். ஆனால் அதிலே இன்னொரு விடயத்தை சொன்னார், சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால்தான் நாங்கள் அதை அகற்றினோம் என்று சொன்னார். நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை, பிரதி அமைச்சர் இருக்கின்றார். நான் அமைச்சருடைய அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். 30 வருடம் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை. அப்ப தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல. அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல. அது சில இனங்கள் சைவ சமய வழிபாடுகள் செய்த ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படியானதை செய்யவில்லை. ஏன் இந்த இராணுவம் கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே, பலாலி பிரதேசத்திலே இருக்கிற இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல. ஆனால் இந்த விடயம் முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. உண்மையிலே தோழர் அருண் ஹேமச்சந்திரா அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து எங்களுடைய கட்சியிலே வந்து சேருங்கள். ஏனென்று சொன்னால் நண்பர் அவர்களே, உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தமில்லாத கட்சி. நானும் கடந்த காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்தவர். அந்த கட்சியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும். நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க எனக்கு தெரியும். நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிகூடிய மக்களுடைய செல்வாக்காலே, தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர். உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும். எங்களுடைய பல தோழர்கள், எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள், நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை, அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடன் இணங்குவார்கள். சகோதரர் இளங்குமரன் இருக்கின்றார், ராஜீவன் இருக்கின்றார், திலகநாதன் இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்த இந்த விடயம் சரியானது? நீங்கள் மனசாட்சியின்படி உங்களாலேயும் கலைச்செல்வி அக்கா கூட இருக்கிறார். புலையான விடயம் புலையானது. அது துரதிர்ஷ்டவசமாக, it was very unfortunate, madam, that the honorable minister who did the right thing, there was a illegal construction, there are a group of illegal encroachers who came. All of a sudden now, if there's some legal basis to this temple, why do they have to come on a Sunday?
come on a Monday, come on a Tuesday, construct the temple in a way. දැන් දයසිරි දහසේකර හැමතුමා කිව්වා මේ එතුමාටත් මම කිව්වා විපක්ෂ නායකතුමා ඇතුළුව නීති විරෝධී දේවල් වලට දේශපාලනය නිසා අත දාන්න යන්න එපා. වැරද්ද නම් වැරදි කියලා කියන්න. මේක නීතියානුකූලව හදන පන්සලක් නම් ඒකට අවශ්‍ය ඔක්කොම ඩොකියුමන්ට් ටික තියෙනවා නම් ගිහිල්ලා ප්‍රාදේශීය ලේකම් හම් වෙලා ගිහිල්ලා කරන මොකටද ඉරිදා උදේ නිවාඩු දවසක ඇවිල්ලා මුල්ගල් තියලා ඉරිදා රෑ වෙනකොට පන්සල හදලා රෑ 9 මාට පිළිමයක් වඩම්මනවා කියන කාරණේදීම තේරෙන්නේ නැද්ද මේකේ යම් කාරණයක් තියෙනවා කියලා? මට නම් හිතෙන්නේ නොවැම්බර් 21 රැස්වීමට පෙර සූදානමට තමයි මේ දේ කරේ. නොවැම්බර් 21 රැස්වීමට පෙර නාමල් රාජපක්ෂ ඇමතුමාටත් මම මේ අවස්ථාවේ එතුමා නෑ. නොවැම්බර් 21 රැස්වීමට සෙනග ගේන්න නම් වෙන කාරණා පටන් ගන්න. ජාතිවාදය මේ රටේ වපුරවන්න එපා නීති විරෝධී දේවල් කරලා. හැබැයි මම කනගාටු වෙනවා ගරු ආනන්ද විජේපාල ඇමතුමා හරි කාරණේ කරලත් හැබැයි මේ ජාතිවාදී මේ කණ්ඩායමේ ඡන්ද පදනම නිසා මේකේ පොඩ්ඩක් පසුබැස්සද කියන එක තියෙනවා. I am concerned that the minister succumb to the pressure of the Chauvinists in this country. If SWRD Bandaranaike had not torn apart the Banda Chelwa agreement, we wouldn't have faced a 30-year war. But remember what happened to him as well. He was shot by a monk. So to this government also, don't succumb to pressure from this Chauvinist nationalist people. They are a minority in this country today. Because the people defeated them and gave you the mandate for you to do the right thing. இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ தலைமை தாங்கும் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாளைய தினம் நாங்கள் இப்படி செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களை திருவண்ணாமலைக்கு கொண்டு ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த நாட்டை குழப்பும் அளவுக்கு நாங்கள் முன்னெடுக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இந்த நாட்டிலே மீண்டும் நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை செய்தால் ராஜபக்ச கோஷ்டி இன்னொரு போராட்டத்தை செய்வார்கள். இந்த நாடு ரெண்டு பக்கம் அடிபட்டு நாடு இன்னும் மோசமான நிலைக்கு போகும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிற ஒரு விடயம், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் சொல்லுவது தேசிய மக்கள் சக்தியை சரியான வழிக்கு கொண்டு வருவதுக்கு தான். நண்பர் திலீப் ஜாவீர் அவர்களும் சபைக்கு வந்திருக்கிறார். Honorable Dilip Javir, I'm sure he will also fuel this tension about this Vihara now. I'm sure he's listed to speak after me. He will also, this is a good opportunity for them. Honorable Dilip Javir will use this opportunity now to fuel some tension, to say that the NPP government is, destroying Buddhist culture. He will do that. Wait and see. His speech is next, right after mine. But I am urging you, Honorable Dilip Javir, I am urging you, please refrain. You are giving me ideas now. Please refrain from doing such things in the interest of the country. That is what I would like to urge you to do. Now, there are a lot of other things that I would like to say on the Easter Sunday attacks also. On the Easter Sunday attacks, it is again an accountability issue. The Cardinal himself, a few years after the Easter Sunday attack, he came out and said that he has no faith in a domestic mechanism. He said that. ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි දෙකක් කාලයක් Thank තිබෙනවා you. ඔබතුමාට. The Cardinal, after a few years after the Easter Sunday attack happened, he has come out and said සම්පාදනය කිරීම මේක කොහොමද මේ ජාතිවාදයට ආගම්වාදයට පිළිබඳ කිව්ව ඒක පිළිබඳ අධිකරණයේ විනිශ්චයට භාජනය වෙන කරුණක් විනාඩියක් ගන්න ඇමතුමා. ගරු මුලසනාරුට මන්ත්‍රීතුමියනි ආගන්න මේ පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක ආගන්න. ඔබතුමා කරුණා කරලා වාඩි වෙන්න. ඔබතුමා කතා කරන්න. මෙතෙන්දී විශේෂයෙන්ම දයසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු කාරණය මන්ත්‍රීවරුන් ගණනාවක් ඉදිරිපත් කරා මේ ත්‍රිකුණාමල සිද්ධියට අදාළ සිද්ධිය. ගරු මැතිණියනි, මේකෙදි පැහැදිලි මම ගරු අධිකරණ අමාත්‍යාංශයේ ලේකම්වරයෙකුගේ උපදෙස් මතයි මම මේ කතා කරන්නේ. මම එතුමියකින් ඇහුවා මේ කාරණාව මොකක්ද කියලා. එතුමිය පැහැදිලිවම කිව්වා අපරාධ නඩු විධාන සංග්‍රහයේ 106 වගන්ති යටතේ පොලිසිය මගෙන් ගරු අධිකරණයට කරුණු වාර්තා කරලා තියෙනවා. එතකොට කරුණු වාර්තා කරපු කාරණයක් සම්බන්ධයෙන් අපි මේ වාද විවාදයක් කරනවා මේ සභාවේ. එහෙම කරන්න බෑ. එකක්
ගරු මැතිණියනි මේක දැන් වෙනත් අන්තයකට යන්න යනවා. රාසමාණික්කම් මන්ත්‍රීතුමා හොඳ ප්‍රවේශයකට ආවා. මේක කොහොමද මේ ව්‍යාප්ත කරගන්නේ කියලා. දැන් මේ සිද්ධිය දෙහිවලටත් ආවා. ගරු මැතිණියනි මේ දෙහිවල සිද්ධියෙන් අවසන් කරන්න දෙහිවල සිද්ධිය හරිම පැහැදිලි. අපි එන්නත් කලින් බලයට එන්නත් කලින් වෙච්ච සිද්ධියක්. හැබැයි මේ බුදු පිළිමය අපි ආවට පස්සේ ගෙනල්ලා වඩම්මලා තිනවා. ඉතින් හොරා අරගෙන ගිහිල්ලා හොරාම මේ මුදල් මේ අය මතක තියාගන්න